ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு எஸ்வி ஃபேஷன். இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்லீவ் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் லைனிங் ப்ளவுஸும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து டிசைனுக்காக மேலே வந்து கோல்டு கலர் கிளாத் வந்து அதாவது நடுவில் சென்டரில் வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு 2 இன்ச்சில் வந்து கோல்டு கலர் துணி கிளாத் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வந்து சென்டர் பாயிண்ட் பார்த்து கரெக்டாக வச்சு இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கிளாத்தெல்லாம் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு, இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கிளாத் வந்து ஒரு 4ஆக மடித்து இந்த மாதிரி வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 2 பக்கமும் நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப சீக்கிரமாக முடியக்கூடிய ஒரு டிசைன் வந்து நம்ம இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 2 பக்கமும் இந்த மாதிரி வந்து நம்ம ஈக்குவலாக வச்சு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம தையல் போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இழுத்த மாதிரி போடாமல், ஏன்னா இது நடுவில் வந்து நம்ம மணி வச்சு கோக்க போகிறோம் இல்லைங்களா, கொஞ்சம் லூஸாக கொஞ்சம் கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி வந்து நம்ம தையல் போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு மீதி இருக்க துணியெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த வந்து பிசுறு நம்ம தையெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக இதுக்கு மேலேயே நம்ம வந்து ஒரு லேஸ் வச்சு நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து கோல்டு கலரில் வந்து நம்ம தச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி 2 தையலாக நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கிட்டோம். ஸ்டிச்சிங் அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம இதை வந்து மணி வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து ஊசி நூலில் கோர்த்து இந்த மாதிரி ஒரு டிசைன் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.